நமது ஆரம்பம் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் திருநாமத்தில் உள்ளது. ஆமென். ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போம். எங்கள் நல்ல ஆண்டவரே, கிருபை நிறைந்த கடவுளே, எங்கள் வாழ்வில் எல்லா விதமான ஆசீர்வாதத்தையும் தருகிறவரே, இந்த நல்ல நாளுக்காக, புதிய நாளுக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். மீண்டுமாய் இவ்விடத்திலே நாங்கள் வருகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலே உம்முடைய ஆலயத்திலே, உம்முடைய சன்னிதானத்திலே இருந்து நாங்கள் உம்முடைய வார்த்தைகளை திருச்சபை குடும்பங்களோடு நாங்கள் பகிர்ந்து கொள்ள தந்திருக்கிற கிருபைகளுக்காய் நன்றி ஆண்டவரே. இதோ ஆரம்பம் முதல் முடிவரை உடைய கிருபையின் கரங்களோடு இருக்கட்டும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, மீண்டுமாக இந்த நாளிலே உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே இந்த காலை தியானத்திலே நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் முதல் 10 வசனங்களை இந்த நாளிலே நாம் வாசித்து நாம் தியானிப்போம். The Gospel according to St. Luke chapter 19 verses 1 to 10. அவர் எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாக நடந்து போகையில் ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யவானுமாயிருந்த சகே எனப்பட்ட ஒரு மனுஷன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனானபடியால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டு அத்தி மரத்தில் ஏறினான். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகைவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். அவன் சீக்கிரமாய் இறங்கி சந்தோஷத்தோடு அவரை அழைத்து கொண்டு போனான். அதை கண்ட யாவரும் இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். சகே நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதி ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவரிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாலத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்புக்கு வந்தது இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார் என்பதுவே. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இப்பொழுது நாம் வாசித்த இந்த வேத பகுதியானது நமக்கு மிகவும் பிரபலமான ஒரு வேத பகுதி. நமது சிறு வயதிலிருந்தே நாம் நன்றாக கேட்டு அறிந்து கொண்ட ஒரு சம்பவம் தான் இந்த சகேயுவினுடைய சம்பவம். இந்த நாளிலே இந்த சம்பவத்திலும் இந்த இடத்திலே நடைபெற்ற அனைத்து விதமான சம்பாஷணைகள் மூலமாக இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லுகிறார் என்பதை இந்த நாளிலே நாம் தியானிக்க இருக்கிறோம். முதலாவது, இந்த நாளிலே வாசிக்கட்ட இந்த வேத பகுதியில் 2 முக்கியமான காரியங்களை நாம் தியானிக்க இருக்கிறோம். ஒன்று, ஆண்டவராகிய இயேசு நடந்து போன அந்த பட்டணமாக எரிகோ பட்டினம். இரண்டாவது, ஆண்டவர் சந்தித்த அந்த சகேயு என்கின்ற அந்த ஆயக்காரர். இந்த 2 பேருடைய காரியங்களை தான் நாம் பார்க்க இருக்கிறோம். இங்கே வேதம் சொல்லுகிறது, எரிகோவில் பிரவேசிக்கையில் அதன் வழியாக அவர் நடந்து போனார். எரிகோ என்பது ஒரு பெரிய வியாபார நகரமாகத்தான் அன்றைக்கு இருந்தது. எருசலேமுக்கு நிகரான இணையான ஒரு நகரமாகத்தான் இந்த எரிகோ நகரம் அந்த நாட்களில் இருந்தது. இது யோர்தான் நதிக்கு அருகிலே இருந்த ஒரு நகரம். மிகவும் பசுமையான ஒரு பகுதியாகத்தான் இருந்தது. இங்கே பழ மரங்கள் அதிகமாக இருந்தது, ரோஜா மலர்கள் இருந்தது, பேரீச்சை பழங்கள் இருந்தது. ஆகவே இந்த எரிகோ என்கிற நகரத்திற்கு வேதாகமத்தில் வேறு பெயர்கள் கூட உண்டு. ஒரு சிலர் இதை நறுமண நகரம் என்று சொல்லுவார்கள், ஒரு சிலர் நிலா நகரம் என்று சொல்லுவார்கள், ஒரு சிலர் பேரீச்சை நகரம் என்றும், அதே போல சமவெளி நகரம் என்றும் இதை சொல்வது. அதற்கு நீங்கள் 2 ராஜாக்களின் புத்தகம் 25ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே நீங்கள் பார்க்கலாம். நியாயாதிபதிகளுடைய 1ஆம் அதிகாரத்தில் கூட 16வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, யூதாவின் புத்திரரோடு கூட பேரீச்சை மரங்களின் பட்டினத்தில் இருந்து, அதே போல பேரீச்சை மரங்களுடைய பட்டினத்தையும் அவன் பிடித்தான். இப்படி ஒரு செழிப்பான ஒரு நகரம், வாசனை மிகுந்த ஒரு நகரம், எருசலேமுக்கு இடையாக இருந்த இந்த நகரம், இதனுடைய மற்றொரு ஒரு காரியத்தை நாம் பார்க்கின்ற பொழுது இது ஒரு சபிக்கப்பட்ட ஒரு நகரமாக இருக்கிறது. யோசுவாவின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், இஸ்ரவேல் மக்கள்
அந்த கானான் தேசத்திற்குள்ளாக பிரவேசிக்க வருகிற பொழுது அவர்களுக்கு அந்த தேசத்தில் இருக்கிற இந்த எரிகோ பட்டணத்தில் இருக்கிற மக்கள் எதிர்த்து நின்றார்கள். ஆகவே அன்றைக்கு யோசுவா அந்த நகரத்தை நிர்மூலமாக்கி அந்த நகரத்தை அவர் சபித்தார். வேதம் சொல்லுகிறது யோசுவா 6:26 இந்த எரிகோ பட்டணத்தை கட்டும்படி எழும்பும் மனிதன் கர்த்தருக்கு முன்பாக சபிக்கப்பட்டிருப்பான். அவன் அதன் அஸ்திபாரத்தை போடுகிற பொழுது தன் மூத்த குமாரனையும் அதன் வாசல்களை வைக்கிற பொழுது தன் இளைய குமாரனையும் சாக கொடுக்க கடவன் என்று சாபம் கூறினான். இப்படி ஒரு செழுமையான நகரம் இங்கே ஒரு சபிக்கப்பட்ட ஒரு நகரமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு ஏறக்குறைய 900 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த நகரத்தை ஒரு ராஜா கட்ட முயற்சி செய்கிறான். 1 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். ஆகாப் ராஜா அவருடைய காலத்திலே ஈயேல் என்பவன் எரிகோவை கட்டினான். அந்த வேதம் சொல்லுகிறது அஸ்திவாரம் போடுகிற பொழுது அபிராம் என்கிற தன் மூத்த குமாரனையும் அதன் வாசல்களை வைக்கின்ற பொழுது செக்கூம் என்னும் தன் இளைய குமாரனையும் சாக கொடுத்தான். இப்படி சபிக்கப்பட்ட ஒரு நகரமாக இருந்த இந்த எரிகோ பட்டினம் அதன் பிறகு அது ஒரு தீர்க்கதரிசிகளுடைய பணித்தளமாக மாறினது, ஊழியத்தினுடைய அஸ்திபாரமாக மாறினது என்பதை வேதம் நமக்கு மிக தெளிவாய் சொல்லுகிறது. நீங்கள் வேதாகமத்திலே பார்த்தால் 2 ராஜாக்களின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களிலே எலியா தீர்க்கதரிசி பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட ஒரு இடம் எது என்று சொன்னால் இந்த எரிகோ பட்டினம் தான். அதற்கு பிறகு எலிஷா என்கிற தீர்க்கதரிசி அங்கே ஆண்டவருடைய ஊழியத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்த இடமும் இந்த எரிகோ பட்டினம் தான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்ற போது அந்த யோர்தான் நதிக்கரையிலே மிகவும் அருகில் இருந்த ஒரு பட்டினமும் இந்த எரிகோ பட்டினம் தான். அது மாத்திரமல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய முதல் பிரசங்கத்தை செய்தாரே, மலை பிரசங்கம், அந்த மலை எங்கே இருக்கிறது என்று சொன்னால் எரிகோவுக்கு மேற்கே உள்ள ஒரு மலை தான். இந்த இடத்திலே தான் பார்வையற்ற பர்திமேயு என்கின்ற ஒரு குருடனை ஆண்டவர் குணமாக்குகிறார். ஆண்டவர் சொல்லுகிற ஊமையிலே கூட, அந்த நல்ல சமாரியனுடைய ஊமையிலே கூட இந்த எரிகோ என்கின்ற அந்த ஊரினுடைய பெயரை ஆண்டவர் பயன்படுத்துகிறார். எருசலேமுக்கு பயணப்பட்டு போகும்போதெல்லாம் இந்த எரிகோவை அவர்கள் கடந்துதான் போயிருக்கிறார்கள். அப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு வருகிற பொழுது, அந்த எரிகோ வழியாக வருகிற பொழுது நடைபெற்ற ஒரு சம்பவம் தான். அது மாத்திரமல்ல, இந்த எரிகோ பட்டினம் என்பது வரி வசூலிப்பதனுடைய தலைமையிடமாக இருந்தது, ஒரு ட்ரேட் சென்டர் என்று சொல்லலாம். அங்கே எப்படிப்பட்ட ஒரு வரிகளை வசூலித்தார்கள் என்று சொன்னால், யூத மக்கள் மத்தியிலே நிலையான வரி, தலை வரி, வருமான வரி, நிலவரி, அதே போல சேவை வரி, சாலை வரி, துறைமுக வரி என்று சொல்லி பலவிதமான மக்களுடைய வரிகளை எல்லாம் வசூலித்த ஒரு இடமாகத்தான் இந்த எரிகோ பட்டணம் இருந்தது. இந்த இடத்துல தான் இங்கே இருந்த ஒரு மனிதன், அந்த ஆயக்காரன் என்று சொன்னால் வரி வசூலிக்கிறவன், ஆய தீர்வுகளுடைய தலைவனாக மிகப்பெரிய ஒரு செல்வந்தனாக இருந்த அந்த ஒரு மனிதனை குறித்துதான் இங்கே வேதம் அதனுடைய பிற்பகுதி நமக்கு தெளிவுபடுத்துகிறது. அவருடைய பெயர் சகேயு என்பதுதான். சகேயு என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் தூய்மையானவன் அல்லது நேர்மையானவன் என்பதுதான் அர்த்தம். ஆனால் அவருடைய பெயருக்கு ஏற்ற வகையிலே அவன் வாழவில்லை. அவன் மக்களிடத்திலே அநியாயமாய் வரி வசூலிக்கிறவனாக, தன்னுடைய செல்வத்தை அதிகம் சேர்த்து வைக்கின்ற ஒரு மகனாகத்தான் அந்த நாட்களிலே வாழ்ந்திருக்கிறான். அப்பொழுதுதான் எரிகோவை ஆண்டவர் வருகிற பொழுது அங்கே சகேயு என்கின்ற அந்த மனிதன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்க்க அவன் ஆசைப்பட்டான். இதைதான் வேத பகுதி நமக்கு மிக தெளிவாக சொல்லுகிறது. அன்றைக்கு இருந்த யூதர்கள் இந்த எரிகோ பட்டணத்தை அதிகமாக வெறுத்தார்கள். யாராவது ஒருவரை திட்டுவதாக இருந்தால் கோ டு ஜெரிகோ என்று சொல்லுவார்கள். எரிகோ பட்டினம் அப்படிப்பட்ட ஒரு பட்டினம் என்பது அவர்களுடைய மனநிலைமையாக இருந்தது. இங்கே இருந்த அந்த மனிதன் தான் இந்த சகேயு என்பவன். அவருடைய வாழ்க்கையில் நடைபெற்ற 4 சம்பவங்களை தான் பிற்பகுதி சொல்லுகிறது. முதலாவது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்க்க அவன் ஆசைப்பட்டான். இரண்டாவது, ஆண்டவர் அவரை பெயர் சொல்லி அழைத்த பொழுது அவரை அழைத்து கொண்டு போனான். மூன்றாவது, அவருடைய வீட்டிற்கு ஆண்டவர் வருகிற பொழுது தன் பாவத்தை எல்லாம் அவன் அறிக்கை செய்தான். இறுதியாக அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான். ஆசைப்பட்டான், அழைத்து கொண்டு போனான்,
அறிக்கை செய்தான், ஆசீர்வதிக்கப்பட்டான். இதைதான் இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். ஆசைப்பட்டான். ஆசைப்பட்ட இந்த மனிதன் யார் என்று சொன்னால், மிகப்பெரிய செல்வந்தன், மிகப்பெரிய அதிகார வர்க்கத்தில் இருப்பவன், திரளான மக்களிடத்திலே, அதாவது யூத மக்கள் மத்தியிலே அவன் மிகவும் பிரபலமான ஒரு மனிதனாகத்தான் இருக்கிறான். ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை சொல்லுவார்கள், அதாவது the millionaire is usually a lonely man and the comedian is often more unhappy than his audience. அதாவது செல்வ சீமான்களாக இருப்பவர்கள் பொதுவாக தனிமைப்படுத்தப்பட்ட மக்களாக இருப்பார்கள். அதே நேரத்தில் மற்றவர்களை மகிழ்விக்கிற ஒரு கோமாளியானவன் அங்கே பார்வையாளர்களை காட்டிலும் அதிகமாக, அதாவது வேதனை உள்ளவனாக இருப்பான் என்பதுதான் அதனுடைய அர்த்தம். இங்கேயும் செல்வம் இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது, ஆனால் அவருடைய உள்ளத்திலே மகிழ்ச்சி இல்லை, சமாதானம் இல்லை. அப்படிப்பட்ட நேரத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து அவன் கேள்விப்பட்டிருக்கிறான். அதனால்தான் அவன் என்ன செய்தான், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பார்ப்பதற்காக அவன் ஆசைப்பட்டான். எப்பொழுது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்துவை பார்க்க வேண்டும், அவரை இடத்திலே நாம் வர வேண்டும் என்கிற எண்ணம் ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே வந்தால் நிச்சயமாக அவருடைய வாழ்வு முற்றிலுமாக மாறும் என்பதற்கு இந்த வேத பகுதியானது நமக்கு பெரிய ஒரு உதாரணமாக இருக்கிறது. அதன் பிறகு அவருடைய சரீர அமைப்புகளை வேதம் சொல்ல, அவன் மிகவும் குள்ளமாக இருந்தால், ஒருவேளை அவன் யோசித்திருக்கலாம், மக்கள் மத்தியிலே நாம் போனால் நம்மை ஏதாவது மக்கள் துன்பப்படுத்துவார்கள், அல்லது நம்மை நிராகரித்து விடுவார்கள், நம்மை அவமானப்படுத்தி விடுவார்கள் என்று கூட அவன் யோசித்திருக்கலாம். ஆனால் அவமானம் வந்தாலும், எந்த நிந்தை வந்தாலும் அதை குறித்து கவலைப்படாமல் அவன் இயேசு கிறிஸ்துவை பார்க்க அவன் மிகவும் ஆவலாக இருந்தான், ஆசைப்பட்டான். இரண்டாவது, அவன் செய்த காரியம், அங்கே அந்த மரத்தின் மேல், காட்டு மரம், அது மிகப்பெரிய ஒரு மரம், அதன் மேலே ஏறுவது என்பது சற்று கடினமான காரியம். ஒரு செல்வந்தன், சமுதாயத்தில் பெரிய அந்தஸ்திலே உள்ள ஒரு மனிதன், அவன் மரத்தின் மேல் ஏறி அவன் மரத்தின் மீது அமர்ந்து கொண்டிருக்கிறான். இயேசுவை பார்க்க ஆசைப்பட்ட அந்த மனிதன் இயேசுவை மரத்தில் இருந்து குனிந்து பார்த்தான். அதனால் இயேசு கிறிஸ்து அவனை நிமிர்ந்து பார்த்தார். எப்பொழுது நாம் ஆண்டவரை பார்க்க விரும்புகிறோமோ அப்பொழுது ஆண்டவரும் நம்மை பார்க்க விரும்புகிற ஒரு கடவுளாக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அங்கே அவனை பெயர் சொல்லி அழைக்கிறார். 5ஆம் வசனம் அதை தான் சொல்லுகிறது, சகைவே நீ சீக்கிரமா இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும். மரம் ஏறுவது என்பது சற்று எளிமைதான், ஆனால் இறங்குவது ரொம்ப கஷ்டம். ஆனால் அவன் வேகமாக அந்த மரத்தில் இருந்து இறங்கி வந்தான். இயேசுவை பார்த்தால் போதும் என்று நினைத்தவருடைய உள்ளத்தில் மற்றொரு பெரிய ஒரு மகிழ்ச்சி வருகிறது. என்னுடைய வீட்டிலே நான் தங்க வேண்டும் என்று சொன்னபோது அவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய இல்லத்திற்கு அவன் அழைத்து கொண்டு போகிறான். அவன் ஆண்டவரை அழைத்து கொண்டு போன போது அந்த வீட்டிலே அவன் செய்த 3வது காரியம், ஆண்டவரிடத்துல தன்னுடைய எல்லா விதமான தவறுகளையும் எல்லா விதமான பாவங்களையும் என்ன செய்தான் என்று சொன்னால் ஆண்டவருக்கு முன்பாக அவன் ஒப்பு கொடுத்தான். பல நேரங்களிலே நம்முடைய தவறுகளை ஒப்புக்கொள்வதற்கே நமக்கு தனி தைரியம் வேண்டும். நாம் எப்போதுமே சொல்வது, நம்முடைய காலில் அடிபட்டு விட்டால் என்ன சொல்லுவோம், கல் இடித்து விட்டது அல்லது முள் குத்தி விட்டது என்று நாம் சொல்லுவோம். ஆனால் நம்முடைய கால்கள் தான் அங்கே போவதே தவிர அவைகள் நம்மை எதுவும் தொந்தரவு செய்வதில்லை. பல நேரங்களிலே மற்றவர்கள் மீது பழி போடுகிற ஒரு மனநிலைமை தான் இன்றைக்கு நம்ம மத்தியில் இருக்கிறது. ஆனால் இந்த இடத்துல ஒரு செல்வந்தன், மிகப்பெரிய ஒரு அதிகாரத்திலே உள்ள அந்த சகை என்பவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக தன்னை ஒப்பு கொடுக்கிறான். தன்னுடைய பாவங்களை எல்லாம் அவன் அறிக்கை செய்கிறான். அறிக்கை செய்த போது அவனுடைய உள்ளத்தில் ஒரு பெரிய ஒரு மாற்றம் வருகிறது. அவன் என்ன சொல்லுகிறான், ஆண்டவரே, யாராவது ஒருவரிடத்தில் நான் அநியாயமாய் வாங்கியிருந்தால் நான் 4 மடங்கு, அதாவது என்னுடைய சொத்திலே பாதியை நான் கொடுத்து விடுகிறேன். அதற்கு பிறகு அவர்களுக்கு நான் மீண்டுமாய் என்னுடைய சொத்துக்களை தருகிறேன் என்று சொல்லி நியாயப்பிரமாணத்தை காட்டிலும் அவன் அதிகமாக தருவதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக தன்னுடைய பாவங்களை அறிக்கை செய்தான். அப்படி அறிக்கை செய்கின்ற பொழுதுதான் ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுடைய குமாரனாக இருக்கிறார். அன்பானவர்களே, நாம் ஆசைப்படுகிறோம், ஆண்டவர் நம்மை பார்க்கிறார், நாம் அழைத்து கொண்டு போகிறோம். நாம் ஆண்டவரிடத்தில் நம்முடைய இல்லத்துக்கு வருகிற போது நம்முடைய பாவங்களை நாம் எப்போது அறிக்கை செய்கிறோமோ
அப்பொழுதுதான் அந்த நிறைவான ஒரு ஆசீர்வாதத்தை இன்றைக்கு நாம் பெற்றுக்கொள்ளுகின்றோம். செல்வம் இருந்தது, ஆனால் மகிழ்ச்சி இல்லை. ஆனால் எல்லாவற்றை காட்டிலும் விலை மதிக்க முடியாத அந்த ரட்சிப்பை அன்றைக்கு சகேயு பெற்றுக்கொண்டான் என்று சொன்னால், அவன் தன்னை முழுமையாக ஆண்டவருக்கு முன்பாக ஒப்பு கொடுத்தது தான் அதற்கு காரணம். இந்த நாள், இந்த தனிமைப்பட்ட ஒரு நாட்களிலே நாமும் இறைவனை நாம் பார்க்க ஆசைப்பட வேண்டும். அவரை நம்முடைய உள்ளத்திற்குள்ளாக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவரிடத்தில் நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்ய வேண்டும். நிச்சயமாய் கர்த்தர் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பார். அப்படிப்பட்ட ஒரு மேலான ஆசீர்வாதத்தை இந்த நாட்களிலே நாம் பெற்றுக்கொண்டு வாழ வேண்டும். எவ்வளவு விலை கொடுத்தாலும் கிடைக்காத ரட்சிப்பை அன்றைக்கு சகேயு என்கின்ற அந்த மனிதன் பெற்றுக்கொண்டான் அல்லவா? இந்த நாளிலும் ஆண்டவர் நம்மை தேடி வருகிற ஒரு கடவுளாக இருக்கிறார். நாம் அவரிடத்தில் வருகிற போது அவர் நம்மை பெயர் சொல்லி அழைக்கிறார். நாம் அறிக்கை செய்கிற போது நம்மை ஆசீர்வதிக்கிற ஒரு கடவுளாக இருக்கிறார். அந்த ஆண்டவர் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். ஆகவே அவரிடத்திலே வருவோம். மேலான ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொண்டு வாழ கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். எல்லா புத்திக்கு மேலான தெய்வீக சமாதானம் உங்கள் இருதயங்களிலும் சிந்தைகளிலும் கிறிஸ்து இயேசுவுக்குள் காத்துக்கொள்வதாக. ஆமென். ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதோ மீண்டுமா இந்த நாளுக்காக, இந்த நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக இந்த நாட்களிலே நாங்கள் உம்மிடத்திலே நாங்கள் நெருக்கமாக வரவும், உம்மை பார்க்க நாங்கள் முழு மனதோடு ஆசைப்படவும், உங்களுடைய மேலான ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொண்டு வாழ நீர் கிருபை செய்தருளும் ஆண்டவரே. அன்றைக்கு சகேயு என்கின்ற மனிதன் இறைவனாகிய உம்மை அவன் பார்க்க ஆசைப்பட்டான். தன்னுடைய இல்லத்திற்கு அழைத்து கொண்டு போனான், அறிக்கை செய்தான், ஆசீர்வதிக்கப்பட்டான். ஆண்டவரே, இன்றைக்கு நாங்களும் உம்மை பார்க்க ஆண்டவரே, உம்மிடத்திலே எங்கள் பாவங்களை எல்லாம் அறிக்கை செய்து நாங்கள் ஒரு நிலையான ஒரு நிம்மதியான வாழ்வை காண நீர் கிருபை செய்தருளும். இந்த நாட்களிலும் கூட, இந்த கொடுமையான நாட்களிலே எல்லா மக்களையும் நீர் ஆறுதல் படுத்தியருளும், அவர்களை ஆசீர்வதித்தருளும். உலக நாடுகளுக்காக, எங்கள் தேசத்திற்காக, எங்கள் மாநிலத்துக்காக, எங்கள் திருச்சபை குடும்பங்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உமது அன்பின் கரம் ஆசீர்வதிக்கட்டும். ஆண்டவரே, இதோ இந்த தனிமைப்படுத்தப்பட்ட நாட்கள் எங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக அமைய நீர் கிருபை செய்தருளும். ஆண்டவரே, திருச்சபை குடும்பங்களுக்காக, திருச்சபை குடும்பங்களுடைய தேவைகளுக்காக வேண்டுகிறோம். வெளிநாடுகளில் இருக்கிற அருமையான அடியார்களுக்காக, அவருடைய குடும்பங்களுக்காக வேண்டுகிறோம். ஒவ்வொருவரையும் நீர் பேர் பேராக நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, தொடர்ந்து உம்முடைய அன்பின் கரம் எங்களோடு இருக்கட்டும். நீரே எங்களை பொறுப்பெடுத்துக் கொள்ள வழி நடத்தும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டுகிறோம் பரமபிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நமது அருமை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கிய வழிநடத்தல் ஆசீர்வாதம் அருமை அடியார்களே உங்கள் ஒவ்வொருவரோடும் இருந்து கர்த்தர் தாமே இந்த நாட்களில் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென்.